Hi students, நம்ம JEE previous year sum solve பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு sum workbench powerல இருந்து இப்போ solve பண்ண போறோம். The question is the velocity of a particle of mass 4 kg moving along x-axis is given as v into 2 times of x power 3 by 2. Then work done by the forces acting on the particle when it move from x equal to 0 to x equal to 2 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கிட்ட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் வேரியபிள் டிஸ்டன்ஸ் x equal to 0 to 2 மீட்டர் வரைக்கும் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா we will integrate definitely this varies velocity. ஸோ ஃபோர்ஸ் வேரியபிள் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஒர்க் டன் equal to integration of force into change in displacement அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? மாஸ் into acceleration அப்படின்னு சொல்லலாம். மாஸ் and acceleration into change in displacement. acceleration எப்படி எழுதலாம்? velocity, okay, change in velocity by change in time அப்படின்னு சொல்லலாம். into ds அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ds by dt அப்படின்றதுனால change in displacement by change in time is nothing, it's the velocity. ஸோ இப்போ integration of mass into velocity into dv அப்படின்னு சொல்லி போடலாம். மாஸ் நம்ம கிட்ட இருக்கு, வெலாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு, dv கண்டுபிடிப்போமா? dv என்ன ஃபார்மட்ல கண்டுபிடிக்கலாம்? in terms of dx ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ dv by dx. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 3 into x power 1 by 2 கிடைக்கும். ஓகே, அது 3 by 2 கீழே வந்துடும், மேலே -1 போட்டுடலாம். ஸோ அதனால dv by dx தானே கிடைக்கும், 3 into x power 1 by 2. ஸோ அப்போ dv is equal to 3 into x power 1 by 2 into dx. ஓகே, ஸோ அதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 kg. வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க 2 into x power 3 by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஃப்ரம் 0 to 2 மீட்டர் வரைக்கும். ஓகே, மாஸ் 4 kg, வெலாசிட்டி கிவன் வந்து 2 into x power 3 by 2 அண்ட் dv எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 into x power 1 by 2 into dx. ஓகே, ஸோ நம்ம பாருங்க 2 into 3 6, x power 3 by 2 x power 1 by 2 ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும் x ஸ்கொயர் ஆகிடுமா? ஸோ 0 to 2 வரைக்கும் லெஃப்ட். ஓகே, 4 into 2 8, 8 into 3 24. ஸோ 24 x ஸ்கொயர் into dx. அவ்வளோதான். இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன? x பவர் n plus 1 divide by n plus 1. இங்கே n என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா 24x cube divide by 3. ஓகே, into limits 0 to 2. லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் 2, லோயர் லிமிட் 0. ஸோ 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இது 8 டைம்ஸ். ஓகே, ஸோ 8 into x cube, x in the 2, so 2 cube again 8. So 64 joule is the answer for this question. Thank you.